இப்போ உங்க மனைவியை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் கல்யாணராமன், எதுக்கு சிரிக்கிறீங்க? சிரிக்க வேற என்ன பண்ண சொல்ற? நல்லா இருக்கு டாக்டர், அருமையான நாடகம். என்னது நாடகமா சார்? என்னமா ஆக்ட் பண்றீங்க ரெண்டு பேரும்? இந்த பாரு, நீங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு மெகா டிராமா பண்றீங்கன்னு நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன். சார் என்ன? ஏயா டாக்டர், நீங்களா ஆள் வச்சு என்ன அடிப்பீங்க, அப்புறம் நீங்களா வந்து நான் அடிக்கலன்னு சமாதானம் வரப்படுத்துவீங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன கூட்டு வந்து நீங்களா நாடகம் போட்டு நல்லவமா நடிக்கிறீங்களே. ஆமா, உங்க ரெண்டு பேருக்கு என்னைய பார்த்தா கேனைய மாதிரி தெரியுதா? சார் என்ன சார் சொல்றீங்க? இன்னுமா நீங்க எங்களை நம்பல? டேய் நிறுத்துறா. இவர் அவ கைய பிடிச்சி இழுப்பாராமா, அவ ஓடுவாளாமா, இவர் விரட்டுவாராமா, அவ பாட்டில் எடுத்து உடைப்பாளாமா, அவ வயித்துல குத்திக்க போவாளாமா. இதை நாங்க நம்பணுமா? என்ன இழிச்ச வாங்கி நினைச்சீங்களா? கல்யாணராமன், நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. நான் நடத்துறது நாடகம்னு சத்தியமா அபிராமிக்கு தெரியாது. நிறுத்துறா. இத வேற எவன்கிட்டயாவது போய் சொல்லு. நீ எவ்வளவு பெரிய கிரிமினல், இவ எவ்வளவு பெரிய கிரிமினல் எனக்கு நல்லாவே தெரியும். டேய் இங்க பாடு, இப்ப நடந்த நாடகத்துக்கு ஒத்திகை எத்தனை தடவை பாத்தீங்க? இவன் கையை பிடிச்சி இழுத்ததும் ஒத்துக்காத மாதிரி நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இல்ல? சார் சார் ப்ளீஸ், நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்க மனைவியை நம்புங்க சார். ப்ளீஸ். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு நம்பணும்னு வையே, உலகத்திலேயே என்ன மாதிரி முட்டாளு எவனுமே கிடையாது. சார் இங்க பாரு டாக்டர், நீ 1000 சொன்னாலும் சரி, இவ்வளவு நான் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன். ஐயோ வருண், இவ்வளவு சொல்லியும் நீ நம்பல. இவ்வளவு சொல்லியும் நீ நம்பல, உயிரோட இருக்க கூடாது. நோ டாக்டர், நோ மிஸ்டர் வருண், என்ன பண்றீங்க? அபிராமி டாக்டர், ஐயோ வருண், கடவுளே இப்படி பண்ணிட்டீங்களே. ஐயோ டாக்டர் டாக்டர் டாக்டர், ஏன் டாக்டர் இப்படி பண்ணிட்டீங்க? கல்யாணராமன் மனைவி தம்பி. என்ன டாக்டர் இதுல? இதுக்கு மேல நான் அபிராமிய நிரபராதின்னு நிரூபிக்க எனக்கு ஒரு வழியா தெரியல. டாக்டர், எஸ் எஸ் சாவு மூலமா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்க வைஃபை ஏத்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும். ஐயோ ஐயோ அபிராமி, என்ன பேச? அதுவே எனக்கு போதும். ப்ளீஸ் ப்ளீஸ் உங்க டாக்டர் மனைவிய நம்புங்க. நம்புறேன் டாக்டர். ப்ளீஸ் அபிராமி அபிராமி உத்தமி. ஐயோ டாக்டர் முடியும் அபிராமி. டாக்டர் டாக்டர், ஐயோ ஒன்னும் ஆகாதுங்க உங்களுக்கு. டாக்டர் நர்ஸ் யாராவது, டாக்டர் ஒன்னும் ஆகாது டாக்டர். டாக்டர் கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க.
அபிராமி, அபிராமி, பேசாதீங்க. உங்களை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. உண்மைதான் அபிராமி. உன் முன்னாடி நிக்கிற தகுதியை நான் இழந்துட்டேன். சந்தர்ப்ப சூழ்நிலையில உன்னை நான் தப்பா நினைச்சு இப்படி ஒரு கொடுமையை பண்ணிட்டேன். எனக்கு இது தேவைதான் அபிராமி. கோவம் என் கண்ணை மறைச்சிருச்சு. என்ன தயவு செய்து மன்னிச்சிருமா. மன்னிக்கிறதா? இப்படி கேக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? நான் நிரபராதி நிரபராதின்னு 1000 முறை சொன்னனே, நீங்க கேட்டீங்களா? விவாகரத்து வரைக்கும் போயிட்டீங்க. உங்க ஆணவத்தாலையும் தப்பான முடிவாலையும் இப்ப வருணோட உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. கண்டிப்பா அபிராமி, நான் உன் மேல சந்தேகப்பட்டது மிகப்பெரிய பாவம். அதுக்காக நான் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதுக்காக நீ என்ன வெறுத்துறாத அபிராமி. நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அபிராமி. நீங்க நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. இங்க நிக்காதீங்க, போயிடுங்க. அபிராமி, நான் உனக்கு செஞ்ச கொடுமைக்கு தண்டனை ஏத்துக்கிறேன். ப்ளீஸ் அபிராமி. தொடாதீங்க, என்ன தொடாதீங்க. உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க, போயிடுங்க. அபிராமி, வருணுக்கு எப்படிமா இருக்கு இப்போ? ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க சார். டாக்டர்ஸ் வந்து சொன்னதும் தெரியும். ஐயோ கடவுளே, ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? அருண், அருண் வாங்க சார். டேய், என் மாப்பிளைய பாட்டிலால குத்திட்டு இங்க வந்து தைரியமா நின்னு நீலி கண்ணீர் அடிக்கிறியா? சார், இவன் தான் சார் என் மாப்பிளைய பாட்டிலால குத்துறவன். இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அடி பாவி பாவி, உன்னால தாண்டி எல்லாமே வந்துச்சு. ஏய், என் மாப்பிள உனக்கு என்னடி துரோகம் பண்ணாரு? அவரை நீ இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டியடி. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நல்லாவே இருக்க மாட்ட. ச்சே, இல்ல இல்ல, உன்னை சொல்லி எந்த குத்தமும் இல்ல. இதோ நிக்கிறாரா என் மாமா, இவரை சொல்லணும். எவ்வளவோ சொன்னேன். இந்த ஃப்ராட முத வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நீங்க தானே? தலைப்பாட அடிச்சுக்கிட்டானே, வேண்டாம் வேண்டான்னு கேட்டீங்களா? இப்ப அனுபவிக்கிறீங்க, அனுபவிங்க. சார், இன்னும் என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? சார், இவன் சொல்லிதான் சார் இவன் பாட்டிலால என் மாப்பிளைய குத்தி இருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் சார் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. ரெண்டு பேத்தையும் உள்ள போடுங்க சார். மாப்ள, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல மாப்ள. ஐயோ மாமா, உங்களுக்கு ஒண்ணும் புரிய வேண்டாம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சார், கூட்டு போங்க சார் ரெண்டு பேத்தையும். ஏமா கிளம்புமா ஸ்டேஷனுக்கு. தம்பி சார் 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 கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார், அவசரப்படாதீங்க சார். இந்த சம்பவத்துக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சார். நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும் சார். ஆமா சார், எனக்கும் வரனுக்கும் முன் விரோதம் இருந்துச்சு. அதனாலதான் நான் அவரை குத்துனேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். கான்ஸ்டபிள் சார், ஒரு நிமிஷம். சம்பவம் நடந்த இடத்துல நானும் தான் சார் இருந்தேன். வருண் அவராதான் வயித்துல குத்திக்கிட்டாரு. இவர் ஒண்ணும் பண்ணல. நீங்க யாருமா? இவங்க என் ஒய்ஃப் சார். ஒய்ஃப் சொல்ற சாட்சிய சட்டம் நம்பாது. எது வந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கங்க சார். டேய் வாடா. வாடா. சார், இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஓகே சார். வாடா. ஐயோ, என் புள்ள வாழ்க்கை எப்படி குழி தோண்டி போயிச்சிட்டாளே.
ஐயோ ஐயோ என் குடும்பத்தை ஏன் இப்படி நாசம் பண்றான்னு தெரியலையே. என் புள்ள மேல கொலகார பட்டம் கட்டுறாளே. அக்கா என்னாச்சு? ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வர? அதை ஏண்டி கேக்குற ராணி? அந்த கேடு கட்டவளை என்னைக்கு என் புள்ள கல்யாணம் பண்ணானோ அன்னில இருந்து அவனுக்கு கரகம் பிடிச்சு போச்சுரி. இப்ப அது உச்சத்துக்கு போய் அவனை கொலகாரன்னு போலீஸ்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன். அம்மா மகமாயி என் பிள்ளைக்கு எந்த கேட்ட பேர் அசிங்கமா வராம நீ தான் காப்பாத்தணும். இப்படி என்ன தெரு தெருவா ஓட விட்டுட்டாளே. அவன் நல்லா இருப்பாளா? இப்படி அநியாயமா என் புள்ளைய புடிச்சு உள்ள போட்டீங்களே. இருங்கம்மா, அழாதீங்கம்மா. யாரு உங்க புள்ள? என் புள்ள தாங்க கல்யாணம்மா. அவன் கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் ஆள் இல்லைங்க. அவன் எறும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டாங்க. என் பையன் சும்மா சத்தம் போடாத. உன் பையனே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கான், நீ ஏம்மா கத்திக்கிட்டு இருக்க? கல்யாணம் 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 கல்யாணம். என்னடா நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, நான் சொல்றது எதுவுமே உங்க காதுல ஏற மாட்டேங்குதுடா. எவ்வளவு அழுது புலம்பினாலும் ஏழை சொல்லி எடுபடாதுங்கிறது சரியா போச்சேடா. டே கல்யாணம், இதெல்லாம் அந்த கேடு கெட்டவளால வந்த வேணதாண்டா. ராமனுக்கு ஏத்த சீதையா கிடைப்பான்னு தானடா நான் உனக்கு கல்யாண ராமன்னே பேர் வச்சேன். ஆனா அந்த அபிராமி உனக்கு சூர்பனகையா வந்து வாச்சிருக்காளே, அவளை நான் மூக்க இருக்காம விட மாட்டேன்டா. அம்மா, அபிராமி மேல கோவப்படாதம்மா. அவ ரொம்ப நல்லவ. என்னடா சொல்ற? ஆமாமா, அபிராமி உத்தமிமா. அவ எந்த தப்பும் பண்ணாத நிரபராதிமா. என்னடா திடீர்னு இப்படி பேசுற? உண்மை அதாமா. இத்தனை நாள நீயும் நானும் அவளை தப்பா நினைச்சு அவளுக்கு பெரிய கொடுமை பண்ணிட்டோமா. டேய், என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஏண்டா இந்த நிலைமையிலயும் அவளை போய் நல்லவன்னு இன்னும் நீ சொல்லிட்டு இருக்கேடா? உனக்கு என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சு போச்சா? இல்லம்மா, இப்பதாமா பைத்தியம் தெளிஞ்சிருக்கு. நடந்தது என்னன்னு தெரிஞ்சா நீயும் அபிராமி நல்லவன் புரிஞ்சுப்ப. ஏய் ஏய் ஏய், அப்படி என்னடா நடந்து போச்சா? சொல்றம்மா. ஐயோ, அபிராமியும் சரி வருணும் சரி எந்த பாவம் அறியாதவங்க. அவங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு புனிதமான நட்புமா. அத நமக்கெல்லாம் புரிய வைக்க அந்த வருண் தான் உயிரையே தியாகம் பண்ற அளவுக்கு போயிட்டாரு. டேய் டேய், இதுக்காக நீ ஏன்டா கண் கலங்குற? அது அவன் தலையெழுத்துறா. அவன் கண்டிப்பா பழிச்சுக்க வேண்டாம். கல்யாணம் ஒருவேளை இது கூட நாடகமா இருக்குமோ? வாய மூடுமா. டேய், ஏன் மேல எதுக்குடா கோவப்படுற? நீ சொல்றபடி பார்த்தா அந்த டாக்டர் அவன் தன்னைத்தானே தானே குத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஒன்னு எதுக்குடா உள்ள பிடிச்சு போனா? இல்லம்மா, அபிராமி புடம் போட்டு தங்கம். அவளுக்கு போய் நடத்த கட்டவன பட்டம் கொடுத்து டைவர்ஸ் நோட்டீஸ் அமைச்சேன்னு எனக்கு இந்த தண்டனை தேவைதாமா. நீ போ. ரொம்ப நல்லா இருக்குடா நீ பேசுறது. பாவம் ஒரு பக்கம் பழி இன்னொரு பக்கமாடா. அவன் தன்னைத்தானே குத்திக்கிட்டதுக்கு நீ எதுக்காகடா உள்ள இருக்கணும்? டேய், உனக்கு என்ன தலையெழுத்தாடா? உன்னை எப்படி வெளியில கொண்டு வரேன்னு பாருடா. புள்ள ஆசடா இருந்தா இதுவும் சொல்லுவாங்க, இன்னும் சொல்லுவாங்க.
ஆண்டி அப்பாக்கு என்னாச்சு ஆண்டி ஏன் அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு சொல்லுங்க ஆண்டி அப்பாவுக்கு ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான். ஏன் அப்பாக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அதுக்கு நான் தாம்மா காரணம். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க நான் உங்க அப்பா கிட்ட பழகுனதே தப்புதான். அதனாலதான் அவருக்கு இந்த நிலைமை. நான் பாவிமா, பாவி. அழாதுங்க ஆண்டி அப்பாக்கு எப்போ உடம்பு சரியாகும் சீக்கிரமே சரியாயிடுமா, சீக்கிரம் சரியாயிடும்.